ஐயா வணக்கம். ஐயா இப்போ வீட்டில் சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய பலன்கள் என்னங்க ஐயா? ஏன்னா ஆதி காலமாக பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தி சாம்பிராணி போடலாம், ஓகே, என்ன மாதிரி நேரத்தில் சாம்பிராணி போடலாம், அதனுடைய பலன்கள் வந்து என்னங்க ஐயா? ஓகே, கண்டிப்பாங்க. அடியேன் புதன்வி சிவசுப்பிரமணியம், ஜோதிடர். பொதுவாகவே நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுவதை பற்றி கேட்டுள்ளீர்கள். அது எதற்காக போட வேண்டும் என்பதும் ஒரு கேள்வியாக வைத்துள்ளீர்கள். பொதுவாகவே நமது முன்னோர்கள் பண்டை காலங்களில் சாம்பிராணி புகை போடுவது எதற்கு என்று பல பேருக்கு தெரியாது. ஆனால் தூபம் போடுவதால் மிகவும் ஒரு நல்ல பலன்கள் இருக்கின்றது என்பதை நாம் இந்த பதிவிலே பதிவு செய்ய விரும்புகிறோம். பொதுவாகவே அந்த மனம் என்பது அனைவரும் சுவாசம், அந்த மூச்சு எடுத்தல் மூச்சு விடுதல், அந்த சுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, மூச்சு வாங்க வைக்கிறது. அந்த அற்புதமான தூப மனம் நமது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. நமது வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், நமது பெரியோர்கள் இருக்கிறார்கள், பணிக்கு செல்கிறார்கள், வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் வீட்டில் இருக்கின்ற பெண் ஒருவர் தினமும் குளித்துவிட்டு கூந்தல் நிறைய பூ வைத்து மஞ்சள் முகத்துடன் குங்குமம் வைத்து அவர்களின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி தூபம் வைத்து வணங்கி வருவதால் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கிறார்கள் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வீடு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். அதுக்கு அந்த தூபத்தின் சக்தி என்பது மிகவும் நிறைந்திருக்கின்றது. அதிலே சாம்பிராணி, மருதாணி விதை, நாய்க்கடுகு, சாம்பிராணி, அருகம்புல், வில்வ இலை பொடி, வேப்பிலை பொடி, இது போன்ற மூலிகை நிறைந்த பொடிகளை வைத்து தூபங்கள் இடுவதால் தீய சக்திகளிலிருந்து விடுபட்டு நல்ல சக்தியுடன் வாழக்கூடிய அமைப்பு அந்த குடும்பத்திற்கு கிடைக்கின்றது. எனவே தான் அந்த தூபங்கள் இடுவதில் அந்த நல்ல ஒரு பக்தி மனம் கிடைக்கின்றது, சக்தி மனம் கிடைக்கின்றது. எனவே அனைவரும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை வளர்பிறை திங்களில் மாலை நேரம் தூபங்கள் இடுவதால் குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகிறது, ஒரு அழகு பிறக்கின்றது, ஒரு அமைதி இருக்கின்றது, ஒரு பக்தி கிடைக்கின்றது, ஒரு சக்தியும் கிடைக்கின்றது. எனவே தூபம் தயவு செய்து முன்னோர்கள், பெரியோர்கள், தாத்தா, பாட்டி அவர்கள் இருந்தால் அவர்களை கேட்டால் இந்த தூபங்களை பற்றி விளக்கமாக சொல்வார்கள். தெரியாமல் இருந்தால் அவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிச்சயமாக வாரத்தில் 2 முறை இந்த தூபங்களை இடுவதால் அந்த குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கும், நன்றாக வாழ்வார்கள், அமைதியாக இருப்பார்கள், அருமையாக இருப்பார்கள் என்பது கடவுள் சாட்சியான உண்மை. இன்னும் ஒரு முக்கியமான தகவல், பொதுவாகவே தீபம், தூபம், சாபம் விலகும். வீட்டில் இருக்கின்ற மகாலட்சுமி, அந்த குடும்பத் தலைவி, குடும்பத் தலைவன், குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த தீபம், தூபம், சாபம் விலகி அனைவரும் நன்றாக வாழ்வதே நமக்கு பெருமை. எனவே தயவு செய்து அனைவரும் இதை பின்பற்றி வர வேண்டும், வாழ வேண்டும் என்று அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.